நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா? மனுஷன் தலைவரே, எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. ஏன்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ, கண்ணை தொடச்சிட்டு பாருயா. இத போய் கட்ட வேண்டியதுன்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னாத்தான் கூப்பிடுவ போது இருக்க. பின்ன என்னய்யா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி, மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நிஜமாவா? வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா பையில ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படின்னா கஞ்சா, அபின், கடத்தல் தங்கம் இதெல்லாம். என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? கோச்சுக்காத சார். என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துற, இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன். குடையா கொடையா. கஞ்சா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட. இறங்க. திருட்டு பசங்களா. நம்ம லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. எப்படி நடு ரோடு நடந்து போது பாரு. இவ அப்பம் கட்டின ரோடு மாதிரி. இத பாரு. அம்மா அனுராதா சில்க் தாயே, கொஞ்சம் திரும்பியாவது பாரு. எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு. இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் உனக்கு தான் கட்டி வச்சிருக்காரா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரி ஐல பூ புள்ள தச்சு. ஆமா, நீ மன்னிச்சிடுங்க. உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போவோம். வாங்க வாங்க. வேண்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லையா? பரவாயில்ல, போய் கேட்டேனா. வாங்க வாங்க வாங்க. மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ, நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. மன்னிச்சிடுங்க, இந்த புள்ளத்தாச்சின்னு தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஷாபைக்கு போய் கொடுத்துடாதீங்க. வாங்க உட்காருங்க. உட்காரு. மெதுவா மெதுவா மெதுவா. வீணா வாசிக்கிற மாதிரி. சௌகரியமா உட்காருங்க. என்ச்மேன் ரோட். ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி, சோதிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? சீச்சி, இருக்காது. இத பாரு. எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி. என் கண்ணில, என் ராணில. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுமா? விழுந்தவன் டைய தொட்டு கும்பிடுற. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற. என்னமா உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஒம்பு தானே. லக்ஷ்மி, நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆடுமா? ஸ்டார்ட். லக்ஷ்மி, ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன். நீயும் உன் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க. உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆடுமா?
வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ளக்கடத்தக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல, நான் தான் ஒத்துக்கிறேன். ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு 9 மாசம், இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்காந்துருக்கா, நீ ஸ்டார்ட் ஆகலன்னா எப்படியா? இரு இன்னைக்கு உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து, அப்பதான் புத்தி வரும். ஃபரிதா 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 பாத்தியா? என்னண்ணே? ராமுகிட்டே தபால் வந்திருக்கு. அவன் காலேஜ் பெரிய ஆண்டு விழாவா நம்ம கடையா வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விடேஷன். அது இன்விடேஷன் இல்லனே, இன்விடேஷன். ஏதோ ஒரு ஸ்டேஷன். இது வந்தா போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போணும். அது எவ்வளவு பெரிய காலேஜ். ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ்ஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க. நல்லா டிப் டாப்பா போணும். கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு பியூன் நினைச்சிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கரா போகணும். அண்ணே ஒண்ணு பண்ணுனே, நல்லா அழகா சில்க்ல ஜிப்பாவும் வேஷ்டியும் வாங்கி போட்டுட்டு போனே. கரெக்ட்டுமா ஃபரிதா, ரொம்ப கரெக்ட்டுமா. அப்படியே ஒரு துண்டு போட்டுடு, கையில ஒரு கூஜா கொடுத்துடு, அங்க போய் கச்சேரியா பாயிட்டு வந்துடுறேன். மூஞ்சிய பாரு. சரி போனேன். அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் துறை எலிஜிபெத் மாதிரி. இத பாருங்க, ஒரு நிமிஷம். நான் ராமோடைய அண்ணன் பிரதர். ஓஹோ. நான் கொஞ்சம் பார்க்கணும். சார் அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு. டிராமா ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே. இன்விடேஷன். ஆமா லலிதா, இவர் ராமாவோட அண்ணன். பிரதர். ஹலோ, உள்ள சீட்ல உட்கார வச்சுட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்சா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். பரவாயில்ல. மன்னிச்சுக்கங்க. அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க. அங்க எங்க உட்கார கூடாதா? இல்ல இங்கதான் உட்காரணும். சரி. மன்னிச்சுக்கங்க. Excuse me, can you tell me what time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes. Thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சா முச்சான் பேசிக்கிட்டு. இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்து விட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஜூலியாக மிஸ் மஞ்சு, புரூட்டஸ் ஆக வத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. என் தம்பி காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல
நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்து விட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம்! உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை நீ பிரிக்கவே முடியாது. ராமு, தூர்மா புடிச்சுக்கோ, கட்டியா புடிச்சுக்கோ, விடாத விடாத விடாத. ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா, என்னம்மா நடிக்கிறாயா? எப்படி பிரதர்? Shit. எஸ் எஸ், தேங்க் யூ. ஜூலி, நான் 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 செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன். நாட்டுவேன். நாட்டுவேன் நாட்டுவேன். இது ஏன் சீன் இல்லடா. பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா ராமு, பாவம் அந்த பையனை மொத்துன்னு மொத்திட்டால, ரொம்ப அடிபட்டு இருக்கும். பேனட் எல்லாம் கண்டு போயிருக்கும். நீ ஒன்று பண்ணு, அவனை பார்த்தேன்னா இந்த 10 ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொடு. பரவாயில்ல, நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு? தெரியல ராமு, வர புத்தி ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. எப்ப பாரு போல்ட் நட்டு ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு. அந்த பையனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறல, போனா ஒண்ணு பண்ணு, இந்த இதுல வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கு, அவங்க கிட்ட கொடு. நான் பணம் கொடுத்தேன் சொல்லாது, ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறதுக்கு பணமும் கொடுக்குறான்னு நினைச்சுக்குவா. இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வரும். சின்ன வயசுல ஒரு அனுமார் விஷயம் போட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சுட்டு வெளியே தூக்கி போட்டேன். என்ன பண்றது, கெட்ட நேரம். நீ என்ன இப்படி அடிச்சு போயிட்ட? இருந்தா எப்படி? இந்த காலேஜ் சாப்பாடு நம்பாத. இதை பண்ண வச்சுக்கோ. ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட, நல்லா இருக்கணும். இது என்ன துணி இது? இந்த இதை வச்சுக்கோ. நல்லா சூட்டு பேண்ட் எல்லாம் தைச்சு ஹீரோ மாதிரி இருக்கணும். அவட்ட அந்த பையனை பார்த்து சொல்லு, தப்பா நினைச்சு கூடாது சொல்லு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. பஸ் நேரமாச்சு. வணக்கம் தலைவர். வணக்கம். ஐயோ, என்ன மன்னிச்சுக்கோங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சே. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். ஐயோ, கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். யா, எப்போ? நேத்து. குழந்தைங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா?
அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, ஆ. இப்படி இவ்வளவு பெருசு, ஆ. சும்மா அப்படி அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். ஓஹோ. உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். அப்படிக்கோ அப்படிக்கோ பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டோம் இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். ஒரு வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு இந்த காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி பணத்தை வசூல் பண்ணுவோம். இது ஏன் கதவை சாத்தி கேட்டான்? என்னடா இது ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. டாக்ஜி டாக்ஜி. எங்க சார் பணம்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போலாம் வரியா? எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி. ஐயோ, கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. இப்படியே இது ஆளே மாறி போயிட்ட. நீ குந்தினேனா? நீ ஒண்ணும் கண்டுக்காத, வா. எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துலுக்கானங்கிறானே அவனால வந்தது இது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா புதையிலே கட்சிக்குது. உதயல்ல. அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டிக்கினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கட்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன். பங்களாவா? அப்புறம் ஒரு பென்ஸ் கார் கூட வாங்கினேன். ஆமா, இப்போ எங்க இந்த பென்ஸ் காரு? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போயிது, காய்கறி வாங்க போயிது. ஆயிட்டு 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 லெப்ட் கட் பண்ணு, லெப்ட் லெப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல. நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னா நிறுத்து. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா. உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. இந்தா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. போலீஸ் கிலீஸ்ல மாட்டிக்க போற. இதை எது கட்டுனுக்கிறேன்? ஷோக்கு கட்டுனுக்கிறேன்னு நினைச்சுக்கினியா? கப்புன்னு மாட்டிங்கன்னா டப்புனு இஸ்துக்குவேன். கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க. 10 ரூபாய் தான் மீட்டரா இருக்கு. மிச்சத்தை வாங்காம போறிய? மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன்? டிப்பு முனிமா. அம்மாடிய பாலி வந்துக்கிறேன். கதவு தரடி என் கண்ணு. இறந்தா அப்பா, அல்லாஹ் அரைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. டெம்போ நிக்கிறது அந்த வீட்டு முன்னால? ஒண்ணு இல்லப்பா, அந்த வேலுச்சாமி பைய அந்த வீட்டை காரி பண்ணி 2 மாசம் ஆகுது இல்ல, ஏன் ஆளே வரல. அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பயந்து யாருமே வரல. ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம், பொண்ணுன்னா பேய் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா கொடுத்துட வந்திருக்குது. ஒண்ணா? பொண்ணேதான். தனியாவா? டேய், புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்.
என்னய்யா இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம். ஏய் ஏய் திட்டு பாத்துக்கலாம். என்னடா பண்ணிருக்காங்க? இது வர இப்ப வர. ஏய் ஏண்டி பொம்பளை பொறுக்கி இன்ஸ்பெக்டர் பண்ணாட்டியா நீ? எப்படி 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 இன்னி குழந்தைங்க பொண்ணு நல்ல ஸ்கூலுக்கு போயாச்சா? ஊரியா ஏமாத்துற? ஏழுங்க குடிக்க எடுத்துக்கு வந்து கள்ளச்சாரமா காய்ச்சுற. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? யாரா நீ உபதேசம் பண்றதே? இந்த நாட்டோட குடிமகனப்பா அதர்மத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் தர்மம் சொல்ல வந்திருக்கேன். நியாயத்தை சொல்றேன். என்னடா நியாயம்? இந்த அடி தடி சண்டையில வேண்டாம். நீங்க அடிக்கிறீங்க அப்ப நான் அடிக்கணும். அடிப்பியா நீ? ஓ விட்டுடுவோமா? பின்னிடுவா. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்க. சொல்லிக்கிட்டே உதைக்கிறான். வாங்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ போச்சே போச்சே. சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி. நல்லா இருக்கு. அர்த்தம் யாரு? அர்த்தம் யாரு? ஓ எவனும் இல்லையா? அப்பவே சொன்ன கேட்டீங்களா? சும்மா தர்மத்தை கடி வாங்குனீங்க. நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. அட பாவி. அடுப்பெல்லாம் உடைச்சிட்டா உன்னை என்ன பண்ற பாரு. அடுப்பு அடுப்பு இடிப்பே உடைச்சு விடுறேன். இருப்ப உடைப்பியா? கையை கட்டினா உடைச்சு விடுவேன். பொம்பளையா நீ பொறுக்கி கம்மி நாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கபகபா இருந்து கபகபா இருக்குதா? ஏமாத்த அடிச்சேனா? அடிப்பியா? அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா? அடியா பாக்கலாம். அடியா பாக்கலாம். சரியான ஆம்பளையா இருந்தா அடி. கள்ளச்சாரம் பாது பாட்டில் 10 நாளா 3 நாளா குழம்பு தூக்கமே கிடையாது. நான் சொன்னேன்ல 4 நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறங்குதுன்னு. இதான் பக்கத்து வீட்டுல 1000 நடக்கும். அத பத்தி நமக்கு என்ன பாத்தீங்க? பக்கத்து வீட்டுல சாராய் காசுறாங்க. பாத்துட்டு பாருங்க சொல்லிக்கலாம். நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாராய் வாடை வந்தது உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். உன்ன மாதிரி 1000 பேரை பாத்துட்ட. போயா பரட்டு தலையா. எடுத்தா எல்லாம் சரியா போடுங்க. இருக்குது அப்பா இதை படிச்சுக்கிட்டேன். நான் விடமாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல? போங்க எல்லாரும் போங்கயா. இவ என்ன இப்படி கத்துறா? பெரிய வீர போயா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ என்கிட்ட வாலாட்டினல நாளைக்கு உன்னை என்ன பண்ற பாரு.